வணக்கம் மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன். உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் அமர்கிறார். ஏற்கனவே 6ஆம் பாவம் கடன் வம்பு ஸ்தானத்தில் இருந்தால் தற்போது 7ஆம் பாவத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியையும் உங்களுடைய 3ஆம் பாவம் தைரிய ஸ்தானத்தையும் உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்வையிடுவது புதிய முயற்சிகளுக்கு தைரியம் கொடுக்கும், வழிவகுக்கும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடன் வாங்க நேரும், கைமாத்து ரூபாய் வாங்க நேரும். செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு நன்மைகள் உண்டாகும். ஆக உங்கள் ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல அமைப்பை தரக்கூடியவர்தான். இருந்தாலும் தைரிய விரையாதிபதி உச்ச வீட்டில் இருப்பது செலவினங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வரும். அந்த செலவினங்களெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவி இடையே சிறு சிறு உரசல்கள் ஏற்படும். கணவன் மனைவி வகையில் கூடுதல் செலவு வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புரிஞ்சு பாதி புரியா பாதி செலவுகள் செய்ய நேரும். அதிகமான செலவுகள் செய்து மாட்டிக்கொள்வீர்கள் சில நேரம். ஆனால் விரலுக்கேற்ற வீக்கமாகத்தான் இருக்கும். அதிகமாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த பந்தங்களிடையே சிறு சிறு சலசலப்புகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுயதொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமிகு ஆண்டு இந்த குறுப்பெயர்ச்சி தருகிறது. யாருக்கும் பணங்காசு நீங்கள் கொடுப்பதை விட பிறரிடமிருந்து ரூபா வாங்கி அதுக்கு வட்டி கட்டலாம், கடன் கட்டலாம். அது ஒன்றும் தவறு அல்ல. தாங்கள் தீர்த்த யாத்திரை, ஆன்மீக யாத்திரை சென்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு வகையில் மனதிற்கு நிம்மதி தரலாம். உங்கள் குடும்பத்திலும் புதிய நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த புதிய நபர்களால் சில நன்மைகளும் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். எதிர்காலம் நன்றாக இருக்கிறது. தாங்கள் கூடுமானவரை தட்சாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். அந்த தட்சாமூர்த்தியின் அனுக்கிரகத்தால் நன்மைகள் உண்டாகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.